இப்போ இந்த அமெரிக்காவில் 8 பிரான்ச்சில் போகும்போது ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சு ஃபுல்லாகவே ஒயிட் பீப்புள் தான் சாப்பிட்றாங்க. KFC, மெக்டொனால்ட்ஸு, பீஸா ஹட் இவங்கெல்லாம் நம்ம ஊரில் காலை வச்சாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய தென்னிந்திய உணவை கொண்டு போகணுன்னு ஒரு பிளானிங். 160 பிரான்ச்சு இந்தியாவில் இருக்குது. ஆஸ்திரேலியா போயிட்டோம், லண்டனில் இருக்கோம், சிங்கப்பூரில் இருக்கோம், மலேசியாவுக்கு எல்லாம். என்னென்னா அங்கே சாப்பிடும்போது அங்கே பார்ட்னர் எல்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம டிசைன் பண்ணோம். எங்கள் அப்பாவை நினச்சி பார்த்தேன், வெத்துப்பைய ஃபுட்பாத்தில் தின்ன பைய. KFC பெரியவர் மாதிரி எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ தான். கண்டிஷனே என்ன, என்னுடைய அப்பா அம்மா தான் பிராண்டிங்கே, ஓனரே அவங்க தான், அவங்க ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அதை தான் நீங்கள் பண்ணணும். போகும்போதே அவங்களுக்கு வணக்கம் சொல்லி, உங்களால் நான், உங்களால் வளர்க்கப்பட்ட நான். ஒருத்தர் அதிகப்படியான சக்ஸஸ் ஆகிடுறாருன்னு வச்சுக்குவோம். நம்ம முன்னோர்கள், என் தாத்தா எவ்வளோ வேணாரோ, இந்த பையன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய லெவலில் வரும். இன்றைக்கி பாருங்கள், உலகம் பூரா பாருங்கள், என் கம்பெனியில் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தராங்க. எங்கே போனாலும் லக்ஸுரி லைஃபு. ஒருவேளை சாப்பாடு எனக்கு கிடைக்கல, எங்கே போனாலும் எங்கள் பார்ட்னருங்க கை கட்டி நிற்கிறே, கையை கழட்டுங்கப்பா சார், என்ன ஷெடியூல் சாப்பிடுவீங்கங்கிறாங்க. என்ன இந்த ஊரில் ஃபேமஸ்ஸு, எது ரேட்டு ஜாஸ்தி, இதுதான் நம்மளுடைய இது எய்மே. நல்ல ஃபுட்டு கிடைக்கிது, நல்ல லக்ஸுரி கிடைக்கிது. இதுக்கெல்லாம் காரணம் என்னது, சின்ன வயசில் பாத்திரம் கழுவுனது இல்லை, அதை கரெக்டான முறையில் இது ஒரு சின்ன இதை இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணுறோம். பெருமையாக இருக்குது. பல கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணுறோம். பல மாதத்துக்கு எவ்வளோ இந்த பேண்டமிக்கில் எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கு. எல்லாம் தூங்குவாங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்குவாங்க. நான் தூங்காமல் யோசித்தேன், எப்படி இந்த கஷ்டத்தில் மாதம் எனக்கு 20 கோடி பிஸ்னஸ் ஆகுதோ இல்லையோ, 15 கோடி சேலரி போடணும், 5 கோடி சம்பளம், இது கரண்ட்டு பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும் 5 கோடி, 25 தனியாக எடுத்து வைக்கணும். இவங்க எல்லாம் தூங்குவாங்க. என் கையில் இருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு.